ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் வளர்ந்து பெருகி வருவதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன், துதிகளை செலுத்துகிறேன். மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அவருடைய கிருபை ஒரு நாள் மாறாதது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்ற தலைப்பு, உபத்திரவம் நம்மை உருவாக்கும், அது மாத்திரமல்ல உயரத்தில் உச்சத்தில் கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் இல்லாத எந்த மனிதன் உண்டா? எல்லாருமே உபத்திரவத்தின் பாதையில் தான் கடந்து வருகின்றார்கள். மனிதன் பிறக்கும் பொழுதே, தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுதே உபத்திரவத்தோடு தான், பல பிரச்சனைகளோடு தான் வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். போராட்டங்களும் உபத்திரவங்களும் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். வேதத்திலே அப்படி ஒரு மனிதன் உபத்திரவப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது, அவன் எவ்விதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினான் என்பதை குறித்து உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சற்று கவனமாக கவனியுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அநேகர் நாம் எண்ணுகிறோம் உபத்திரவம் பிசாசின் வழியாக வருகிறது என்று சொல்லி. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி. ஆனால் உருவாக்குகிற கர்த்தர் ஒரு பக்கம், நம்மை உயரத்தில் உச்சத்தில் கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய விருப்பத்திலே, நம்முடைய சுய எண்ணத்திலே, நம்முடைய விருப்ப ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பல உபத்திரவங்களை சந்தித்தவர்கள் உண்டு. அப்படி ஏராளமான பேர் ஆசைப்பட்டு கடன்களை வாங்கி குவித்து அவைகளை திரும்ப செலுத்துவதை அறியாமல் அநேகர் கடனிலே முங்கி போய் பலர் மரணத்தையும் தழுவினது உண்டு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செய்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நேரமும் கேட்க வேண்டும். அப்படி கேட்காமல் செயல்படும் பொழுது கர்த்தரின் ஆவியானவருடைய திட்டத்தின்படி நாம் செயல்பட முடியாது. பின்பு இறுதியாக வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரின் சத்தத்தை கேட்டாயா என்று சொல்லி தான் கேட்பார். ஆகவே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்லுகிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி என்றால் யார்தான்? நாம் கர்த்தருக்கென்று வாழ்கின்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பயணிக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இந்த பூமியிலே வசிக்கிறோமே, வாழுகிறோமே, ஏதோ ஒரு தற்செயலாக அல்ல. இந்த தேசத்திற்கு பாதுகாவலர்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை பண்படுத்துகிறவர்கள், இந்த தேசத்தை கர்த்தருக்கு நேராக உருவாக்குகிறவர்கள். ஆகவே தான் உபத்திரவம் நம்மை உருவாக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பணிக்கென்று உயரத்தில் கொண்டு செல்லும். வேதத்தில் அப்படி ஒரு மனிதன் எவ்வாறாக பாடுபட்டான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கவனியுங்கள். வேத புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகிய மனிதன் ஒருவன் இருக்கிறான். அவனோடு பிறந்தவர்கள் ஏராளமான பேர். அவருடைய தகப்பன் ஒரு நாள் சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் வயல்வெளிகளிலே, வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது போஜனத்தை எடுத்து செல் என்று சொல்லுகிறார். இவனுடைய பெயர் என்பது என்ன? சொப்பனக்காரன். உங்களுக்கு நன்றாக தெரியும், யோசேப்பு அவனுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் வைத்த பெயர் சொப்பனக்காரன். தகப்பன் கொடுத்த உணவுகளை எடுத்து சென்றவனுக்கு அங்கு நடந்த சம்பவம் மிக முக்கியமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது என்பதை பார்க்கிறோம். என்ன நடந்தது? தூரத்திலே வரும்பொழுது சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி சகோதரர்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டுகின்றார்கள். என்ன திட்டம் தீட்டுகின்றார்கள்? ஏன் இவனுக்கு சொப்பனக்காரன் என்று சொல்லி பெயர்? எந்த சொப்பனத்திற்கும் சரியாக அர்த்தம் கொடுப்பவன். ஆகவே தான் சகோதரர்கள் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இந்த அருமையான வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உபத்திரம் ஒரு நாளும் நம்மை சிதைக்காது, நம்மை உருவாக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் உங்களை தாழ தள்ளிவிடவே மாட்டார். இந்த சொப்பனக்காரன் தூரத்தில் வரும் பொழுது சகோதரர்கள் எல்லாம் என்ன திட்டம் பண்ணுகின்றார்கள்? இவனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். பின்பு அவர்கள் யோசிக்கின்றார்கள், நமக்கு எதையோ கொண்டு வருகிறான், அதை வாங்கி கொள்வோம் என்று சொல்லி வாங்கி கொண்டு ஒரு குழியிலே அவனை தள்ளிவிடுகின்றார்கள். குழியிலே தள்ளிவிடுகின்றார்கள். அவன் அப்படியே சாகட்டும் என்று சொல்லி விட்டு விடுகின்றார்கள். கொண்டு வந்த போஜனத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, தகப்பன் கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசுகின்றார்கள்.
தூரத்திலே இஸ்மவேலர்கள் வருகிறதை பார்க்கிறார்கள். அவர்கள் வழி பிரயாணமாய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, பிஸ்னஸ் ரீதியாக பல பட்டணங்களுக்கு செல்லுகின்றவர்கள் இஸ்மவேலர்கள். ஒருத்தன் சொல்கிறான், இவனை நாம் கொலை பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது? இந்த இரத்தப்பழியை நாம ஏன் சுமக்கணும்? இவங்களிடத்தில் வித்து போடுவோம்னு சொல்லி யோசிக்கிறான். எல்லாரும் அதற்கு சம்மதிக்கிறார்கள். சாப்பிட்ட கையோடு குழியிலிருந்து அவனை தூக்குகின்றார்கள். இஸ்மவேலர் கைகளிலே அவனை விற்கிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்க இவர்கள் அதை கொண்டாடுகின்றார். இஸ்மவேலருக்கு அடிமையாக யோசேப்பு பயணிக்க ஆரம்பிக்கின்றான். நல்லதை செய்ய அவனுடைய வாழ்க்கை தீமையாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் கூட நான் இவனுக்கு நல்லதானே செய்தேன், என் சகோதரனுக்கு நான் சரியாகத்தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த உபத்திரம் என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி போகலாம், திகைத்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எந்த வகையிலும் சஞ்சலப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கர்த்தருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். யோசேப்பு அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கியிருந்தான். விற்றவர்கள் பல்வேறு விதத்தில் தகப்பனிடத்தில் என்ன சொல்லவென்று தெரியாமல் ஒரு ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை சட்டையிலே நனைத்து அதை காண்பித்து மரித்து போய்விட்டான் என்று சொல்லி துக்கம் கொண்டாடுகிற அளவிற்கு மாற்றிவிட்டார்கள். காரியத்தை மறைப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வருத்தமும் சஞ்சலத்தையும் கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, உங்களை நேசித்தவர்கள் கூட அநேக நேரங்களில் உங்களை படுகொலிக்குள்ளே தள்ளியிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் அநேகர் கூட உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உங்களை தூர தள்ளி இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. அந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் கலங்கி போகாதீங்க. உங்களை உருவாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை உயரத்தில் கொண்டு செல்கின்ற தேவன் அவர். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கென்றே நான் பிரத்யேகமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் பயன்பட வேண்டியவர்கள், நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். நீங்கள் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது உங்கள் மூலமாக இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாக திரளானோர் தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த நித்திய வீட்டை அறிந்து கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படி என்றால் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை துரதிர்ஷ்ட விதமாக தவறாக பேசுகிறார்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் முறையிடுங்கள். மனிதர்களிடத்தில் முறையிடுவதனால எந்த பயனும் இருக்காது. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தனியாக சில நிமிடம் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மனதை தேற்றுவார். எந்த மனிதனாலும் தேற்ற முடியாத இந்த இதயத்தை கர்த்தரால் மாத்திரமே தேற்ற முடியும். காரணம், அதற்கு உள்ளாக செல்லுகின்றவர் ஆண்டவர் மாத்திரமே. அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? இஸ்மவேலர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனின் அரண்மனையிலே அவனை விற்று போடுகின்றார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு சகோதரர்களுக்கு உணவை சுமந்து சென்றவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. உபத்திரவத்தை சந்திக்கிறான். அது மாத்திரமல்ல, உயரத்திற்கு கொண்டு செல்கிறார். இப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலே. சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தினுடைய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? என்னங்க மாறி மாறி பிரச்சனை வருது. நல்லதை கொண்டு போகிறான், குழிக்குள்ளே தள்ளப்படுறான். சாப்பிட்றாங்க, மறுபடியும் விற்கிறான். மறுபடியும் என்ன செய்கிறான்? ஒரு சிறப்பான இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து அவனுக்கு ஒரு உயரமான பதவி. என்ன பதவி? பார்வோனுடைய அரண்மனையிலே மிக உன்னதமான ஒரு பதவி. ராஜாவுக்கு அடுத்த ஒரு காரியமாய் தன்னுடைய வீட்டுக்கு எஜமானை போல எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான். எஜமான் சாப்பிடுகிற காரியத்தில் அவன் எல்லாவற்றையும் இவன் பரிசோதித்து எஜமானுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். யோசித்து பாருங்கள். மிக சிறப்பான பதவி. ஆனால் அங்கும் அவனுக்கு ஒரு சோதனை இருந்தது. என்ன நடக்கிறது பாருங்கள். போராட்டத்தின் உச்சியத்தில் எஜமானுடைய மனைவி அவனோடு கூட வாழ அழைக்கின்றாள். ஆனால் யோசேப்பு யார்? கர்த்தருடைய பிள்ளை.
எப்படி இந்த பாவத்திற்கு நான் சம்மதிக்கக்கூடும்? என்னோடு கூட இருப்பவர் பரிசுத்தர் அல்லவா? அவருக்கல்லவா நான் உண்மையாக இருப்பேன். என் எஜமானுடைய உண்மைக்கு புறம்பாக நான் ஒரு நாளும் செயல்பட மாட்டேன். நிறைய நேரங்களில் கூட நாம கூட கொஞ்சம் சமரசமாக இருந்துருவோம் அப்படி நினைக்கிறோம். பார்த்தீங்களா, யோசேப்பு அப்படி இல்லைங்க. எஜமானுடைய மனைவி தானே, எஜமானுடைய வீட்டு வேலைக்காரன் தானே, யாருக்கும் தெரியாது தானே, அப்படித்தானே அழைத்தாள். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி விடுகின்றான். நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. தவறாக சொல்லிக் கொடுக்கின்றாள் போத்திபாருடைய மனைவி. சிறைச்சாலைக்கு செல்கிறான் யோசேப்பு. ஐயா, நல்லதை செய்யத்தானே போனேன், தீங்கு அனுபவிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. உபத்திரவம் உங்களை உருவாக்கும். உபத்திரவம் உங்களை உச்சத்தில் கொண்டு செல்லும். நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று படுகிற எந்த ஒரு காரியமும் ஒரு நாளும் உங்களை தலைகளாக்காது, உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும். தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் அழைக்கிறார். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சிறைச்சாலையில் சில நண்பர்கள் அவனோடு கூட பேசுகின்றார்கள். என்னப்பா வந்துச்சு, என்ன உபத்திரம், எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அவருடைய நண்பன் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு விடுதலை. நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்றவன் சில வருஷங்கள் அவனை மறந்து விட்டான். சில நேரங்களில் கூட உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்க ஓடி போயிடுவாங்க. அவங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. மனிதர்களை நம்பும் பொழுது அப்படித்தான் நடக்கும். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு, விடுதலை உண்டு என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் பல உபத்திரவங்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், தேவனோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், ஒரு நாளும் நம் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை உச்சத்தில் கொண்டு செல்வார். உபத்திரவம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சில ஆண்டுகள் கழித்தது. என்ன நடந்தது? பார்வோன் அரண்மனையிலே தூங்க முடியவில்லை. அவனுக்கு ஒரு சொப்பனம் பிறக்கிறது. இந்த சொப்பனத்திற்கு யார் என்று சொல்லி அர்த்தம் சொல்வார் என்று சொல்லி அழைக்க யாருமே இல்லை. அந்த பட்டணத்தில் யாருமே இல்லை. இறுதியாக சிறைச்சாலைக்குள்ள இருந்த அழைப்பு வருகின்றது. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கான விடையை சொல்லுகிறான். வெற்றி கிடைக்கின்றது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் என்று சொல்லி அழைக்கிறான். மீண்டும் உயரிய பதவி கிடைக்கிறது. என்ன பதவி? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். எல்லாவற்றையும், தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆளுகின்ற ஒரு பதவியை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். சில காலம் உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கிறீர்களா? சில ஆண்டுகளாய் நீங்கள் சகிக்கின்றீர்களா? கிறிஸ்துவுக்கென்று சகிக்கின்றீர்களா? பயப்படாதிருங்கள். ஊழியத்தில் அப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கின்றீர்களா? இல்லைன்றால் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் அப்படி சகித்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அடங்கியிருங்கள். நடந்தது என்ன? எல்லாவற்றையும் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38, 39, 40 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள். பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்கள். யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி, பார், உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக்கிறான். தேசத்தில் பஞ்சம் வருது, சிறப்பாய் செயல்படுகிறான். இவனை குழியில் தூக்கி போட்டவர்கள், விற்று போட்டவர்கள், தகப்பன் எல்லாரும் எகிப்து தேசத்திற்கு வந்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வர யோசேப்பினிடத்தில் சரணடைகின்றார்கள். யார் உங்களை கைவிட்டார்களோ, யார் உங்களை வெறுத்தார்களோ, யார் உங்களை தள்ளிவிட்டார்களோ, யார் உங்களுக்கு உதவவில்லையோ, நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை ஆமையின் உயரத்தில் கொண்டு செல்லும் பொழுது உங்களை எதிர்த்தவர்களோ இல்லைன்றால் உங்களை கைவிட்டவர்களோ உங்கள் பட்சத்தில் வருவார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். உபத்திரவம் உங்களை உருவாக்கும், உயரத்தில் கொண்டு செல்லும். பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குவார். சரியாக உங்கள் தலை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
உபத்திரவத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த சூழ்நிலைக்காக, ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கின்ற இந்த சூழ்நிலைக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் கனம் பண்ணுவீராக, ஒவ்வொருவரையும் புதிதாக்குவீராக. ஆண்டவரே அவருடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி புதிய உயரத்தில் நீர் கொண்டு செல்கிற நாளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, அநேகருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக, ஆவியினால் நிரப்புவீராகப்பா. எல்லா தடைகளை மாற்றுவீராக. சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நியாயம் செய்யும், நன்மைகளை உண்டு பண்ணும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி போடும். போதும் இந்த உபத்திரவம், ஐயோ இந்த உபத்திரவத்தின் குகையில எவ்வளவு நாள் நான் நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய வாழ்வை அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும் அப்பா. எதிர்த்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரை எதிர்ப்போர் யாவரும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மையை பார்த்து, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் சாட்சியையும் பார்த்து உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அப்படி நீர் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணும். இந்த வேளையில் அர்ப்பணத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். சகல துதியும் கனமும் மகிமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி எண் வழியாக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எல்கைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உபத்திரவம் உங்களை உடைப்பதற்கல்ல, உருவாக்கி உயரத்தில் கொண்டு செல்ல. God bless you.